சுபகுடைய தொழுகை தொழுங்க. வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய பிரகாசத்தை பாருங்க, தொழில இருக்கக்கூடிய பரக்கத்தை பாருங்க, தொழில இருக்கக்கூடிய அபிவிருத்தியை பாருங்க, மனைவியின் மூலமாகவும் குழந்தைகளின் மூலமாகவும் வரக்கூடிய சந்தோஷத்தை பாருங்க. யாரு சுபகுடைய தொழுகை தொழுவாரோ கான ஃபீ திம்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொறுப்புக்குள்ளால் வந்து விடுவார். கான ஃபீ ஹிமாயத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்குள்ளால் வந்து விடுவார். ஒரு சிறுவன் சுபகுடைய தொழுகை தொழுதானாம், பாடசாலைக்கு போனானா. அங்க ஆசிரியர் ஒரு குற்றத்தை வச்சு அவருடைய கையை நீட்டி உனக்கு நான் அடிக்கணும். அந்த சிறுவன் தன்னுடைய ஆசானை பார்த்து சொன்னானாம், எனக்கு உங்களால் அடிக்க முடியாது, கையை நீட்டு உனக்கு நான் அடிக்கணும், உங்களுக்கு அடிக்க முடியாது. ஏன் அவ்வாறு பேசுகிறாய்? அன்பு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், மன் ஸல்ல சுப்ஹ கான ஃபீ திம்மத்தில்லாஹ், எவன் சுபகுடைய தொழுகை தொழுது விட்டானோ அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்குள்ளால் வந்து விட்டான். ஆசிரியருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. நம் குழந்தைகளுக்கு இந்த பாடத்தை படித்துக்